என் பேர் திருநாவுக்கரசு. நான் பெற்றோர் ஆசிரியர் ஒரு மெம்பரு. இந்த பள்ளியில் சிறப்பு எங்கள் அண்ணன் துரைமுருகன் சார்பாக தான் அந்த பில்டிங் கட்டப்போது அவர் இதில் தான். ஆனால் அந்த நிகழ்ச்சி அவங்க இன்றைக்கி வந்து திறப்பு விழா பண்ணுறாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அரக்கோணம் பாராளுமன்ற இவருடைய எம்பி பேர் ஜெகதேஜன் பேர் விடுபட்டிருக்குது. இது ஒரு அரசியல் நிகழ்ச்சி இல்லை, இது வந்து கவர்மெண்ட் நிகழ்ச்சின்றதுனால அவர் பேர் போட்டிருக்கணும். அதை நாங்கள் கேட்க முற்பட்டோம். அதுக்காக மந்திரி சரியான பதில் சொல்லலை. அதை கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்கள். ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது. அவர் இப்போ கரண்டில் இருக்கிறார், அவர் தோற்று போய் இல்லை, அவர் கரண்டில் இருக்கிறார். அவருக்காக எங்களுக்காக நாங்கள் கேட்டு வாங்கின பண்டில் செய்து கொடுத்த பில்டிங் நபார்டில். அப்படி இருக்கும்போது அதை அவர் பேரை விட்டுட்டு செய்யும் போது அது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இல்லையா? இந்த பள்ளிக்காக நாங்கள் கேட்டோம், அன்னைக்கு அதை செய்து கொடுத்தாரு ஜெகத்ரட்சன் மூலயமா. அப்பேற்பட்ட ஒரு பேரே விடுபட்டு போகுது. அப்போ அந்த நிர்வாகம் என்ன நடக்குது? கலெக்டர் சார் கதிரானந்த் வந்து வேலூர் மாவட்ட எம்பி சார். இவர் வந்து அரக்கோணம் பாராளுமன்ற எம்பி, சிட்டிங் எம்பி. அதனால அவருக்காக நாங்கள் கேட்குறோம். அது மட்டும் இல்லை, நிர்வாகத்தில் இருக்கிற அதுக்கு அடுத்த பொசிஷனில் பிஆர்ஓவோ இல்லை கலெக்டரோ அவங்களுக்கு இந்த பத்திரிகை இந்த இது போடுறது தெரியாதா? அந்த புரோட்டோக்கால் எப்படி போடணும்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லை? வேலூர் எம்பியோட பேர் போட்டிருக்கிறீங்க, அப்போ ஜெகத்ரட்சன் பேர் ஏன் போடலை? அது போடணும் இல்லையா? அதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது. அதுதாங்க. நன்றி. வந்து லேப் வந்து பி குரூப்பே இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து நீங்கள் தான் போராடி ஆர்டர் வாங்கினீங்க 8 வருஷத்துக்கு அப்புறம். இப்போ ஆனாலும் லேப்லாம் இல்லையா? அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க? லேப் இல்லைன்னு தான் நாங்கள் முதல்ல சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அதுக்கு சின்ன ஸ்கூலில் இடம் இருக்குது. அந்த இடத்துல லேபு கட்டினா கூட இங்கிருந்து பசங்க போய் அந்த ஒரு மாதத்தில் 3 கிளாஸ் ஒன்று வரும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. அது போய் அங்கே ப்ராக்டிகல் பண்ணலாம். அங்கே தாராளமாக இடம் இருக்குது. அதுக்கு ஃபண்டு ஒதுக்கி அதை நம்ம கட்டி கொடுத்தா அங்கே போதும். முக்கியமாக அங்கே என்ன வசதி இல்லைன்னா, பசங்க சொல்கிற ஒரே கிளைம் தண்ணி வசதி இல்லை. பாத்ரூம் போனால் தண்ணி வசதி இல்லை. ஹெச்எம் கிட்ட கிளைம் சொல்கிறோம். ஆனால் அவங்க அதே தான் சொல்கிறாங்க. ஒரு 6 வருஷமோ 5 வருஷமாக இந்த ஸ்கூலில் இருக்கிறாங்க. அவங்க எந்த ஒரு சிறப்பாகவும் செய்து கொடுக்கல. பிள்ளைங்களுக்கு குடிக்கிற தண்ணி RO போட்டு வாங்கி கொடுத்தா கூட அதை சரிப்படி செய்யலை. எவ்வளோ வசதிக்கு செய்ய டோனருங்களோட முன் வராங்க. ஆனால் இந்த ஹெச்எம் வந்து எல்லாரையும் தட்டி கழிக்கிறாங்க. அது என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியல. பிள்ளைங்க ரொம்ப வருத்தப்படுது. நீங்கள் நேரடியாக அப்படி சந்தேகம் தான் பிள்ளைங்களே போய் கேட்டு பாருங்கள், இந்த ஸ்கூலில் என்ன நடக்குது என்ன நடக்கலை. அந்த பிள்ளைங்க நேற்று கூட ஒரு 10 நாளைக்கு முன்னே சுதாகர் எம்எல்ஏ வந்திருந்தார். அவர்கிட்ட பேசணும்னு முற்பட்டாங்க பசங்க, அது கூட தடுக்கப்பட்டுட்டாங்க. அப்படி பசங்க உங்களுக்கு அப்படி சந்தேகம் தான் நேரடியாக போய் கேட்டு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க என்ன வருத்தப்படுறாங்க, என்ன நிகழ்ச்சி அவங்களுக்கு நடக்கலை. பாத்ரூமில் மொத்தமாக 1500 பிள்ளைங்களை மதியான டைம் லஞ்ச் டைம் முடியும்போது பாத்ரூம் போகிறப்ப சுத்தமாக தண்ணி இல்லை. அது யார் போடுவாங்க? கேட்டால் ஹெச்எம் நான் என்ன பண்ணுறது, தண்ணி ஆயிடுச்சா நான் என்ன பண்ண முடியும்னு கேட்டால் நாங்கள் என்ன பதில் சொல்கிறது? சின்ன டேங்காக இருக்குது, போட்டு வைக்கணும். இந்த ஸ்கூலுக்கு சரியான படி வாட்ச்மேன் இல்லை. இப்போ தான் திருப்பி வாட்ச்மேன் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் அப்படி வாட்ச்மேன் இல்லாதனால ஒரு 14 கம்ப்யூட்டர் எல்லாம் திருடு போயிடுச்சு. இதை யார் இதில் கேட்க முடியும்? நாங்கள் அதுக்கான வழிமுறையில் CO அதிகாரிகளும் அதுக்கு மேல் கொண்டு பண்ணி கொடுக்கணும் அந்த பள்ளிக்கு அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம். பெற்றோர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த கட்டடம்லாம் உருவாக்கத்துக்கு காரணமான இந்த மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பெயரும் இப்போது சிட்டிங் எம்பி திரு ஜெகதரட்சன் அவர்கள் பெயரும் கல்வெட்டில் போடல. இந்த கட்டிடத்துக்காக மிக பாடுபட்ட முக்கியஸ்தர்கள் பெயர்களே இது காணும். எதுக்காக இவர்கள் விட்டார்கள் என்று தெரில, அரசியல் காரணமா என்று தெரில. மேலே இந்த ஸ்கூலில் வந்து பசங்க கழிவறைக்கு தண்ணி வசதி இல்லை. பழைய டேங்க்கு, சின்ன அந்த காலத்து டேங்க்கே வச்சு இன்னும் ஓட்டி கொண்டு இருக்கிறார்கள். பெரிய டேங்க் இருந்தால் தான் அந்த பசங்க இருக்கும். ஒரு அரை மணி நேரத்தில் திருப்பி அந்த துர்நாற்றம் வீசுது. பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் நாங்கள் எவ்வளோ பேசி எல்லா மேல் இடத்துலலாம் சொல்லியிருக்கிறோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. நீங்கள் சொல்லுங்கள். யார் பேர் விட்டாங்க இதில்? மிஸ்டர் துரைமுருகன் அவர் பேரும் முன்னாள் இப்போது MP ஜெகதரட்சன் அவர் பேரும் விடுபட்டு இருக்குது. அதான் அவர் வந்து வேலூர் கதிரானந்த் மாவட்டத்துக்கு, இவர் வந்து பிரசன்ட் MP, இப்போத்துக்கு MP. அவர்கிட்ட நாங்கள் பல நல்ல திட்டங்களெல்லாம் நாங்கள் கேட்டு வாங்குகிறோம். அவங்க இது இப்போ இந்த மாதிரி பேர் இல்லைன்னா நாங்கள் போய் எப்படி கேட்குறது ஸ்கூலுக்காக? அவர் அது வெள்ளூர் MP. இது காட்பாடி தொகுதி MP இவர் ஜெகதரட்சன் அவர்.